நீங்களே சில பேர் மகான்கள் கொண்டாடுறீங்க, உசுரோடு இருக்கும் பொழுது ஷேக் முரீதுன்னு சொல்லி கொண்டு வர்றீங்க. அவனை கொண்டாந்து தேவை மேடையில் உட்கார வைங்க. உட்கார வச்சு முதுகுக்கு பின்னாடி கத்தி எடுத்து குத்துங்க, குத்த போங்க. பாத்துருவார் அவரு. அவர்கிட்ட ஒரு ஆள் முன்னாடி பேசி கொடுக்கணுங்க, இன்னொரு ஆள் முதுகுக்கு பின்னாடி கத்தி எடுத்து சொருவணும். அவருக்கு பார்க்க இயலுமா? பார்க்க இயலாது, குத்து வாங்கிடுவார். அப்ப நம்ம என்ன விளங்கிட்டோம்? இவன் மனுஷன், சும்மா தோற்ற தாடி சிப்பா வச்சுக்கிறானே தவிர, காவி துண்டை போட்டுக்கிட்டானே தவிர, நம்மள டிஃபரெண்டா வச்சு ஏமாத்துறானே தவிர, இவன் நம்மள மாதிரி ஆள் தான். நம்ம முதுகு பின்னாடி ஒருத்த கத்தி எடுத்து குத்த வந்தால் எப்படி நமக்கு தெரியாதோ, அந்த மாதிரி இந்த மகாண்டு வர்றான் பாருங்க, இவனுக்கு முதுகு பின்னாடி சொருவினாலும் தெரியாது. அது முஸ்லீம் மகானா இருந்தாலும் சரி, எல்லாரும் வரிசையை நிப்பாட்டி வைப்போம். முதுகு பின்னாடி குத்த முடியுமா? முடியாதா? அப்ப என்ன விளங்குது? அடே நம்ம பார்க்குவோம். உன் பார்வை என்னடா? உன் பார்வை நீ என்ன பாக்குறீ? அவ்வளவுதானா? கையில மூடி வச்சுக்கிட்டு இதுல என்ன இருக்குன்னு கேளுங்க. எவன்கிட்டயா கேளுங்க, எந்த மகான்டையாவது. மூடி இருக்கிற சொல்ல மாட்டான். எதை சொல்லுவான்? 25 வருஷத்துக்கு பிந்தி உள்ளது சொல்லுவான். அப்பதான் செக் பண்ண மாட்டீங்க. இங்க உள்ளத சொன்னா செக் பண்ணி ஆட்டி பின்னி போடுவீங்க. இதுல என்ன இருக்குன்னு கேக்குறீங்க. இப்ப சொல்லிட்டா தப்பா ரைட்டான்னு இப்பவே தெரிஞ்சு போயிடும். அந்த விஷயத்துல அவனுக்கு சொல்ல இயல. என்ன சொல்லுவான்? நீ 5 வருஷத்துக்கு இப்படி இருப்ப, 5 வருஷத்துக்கு கட்டி சோறா கொடுக்க முடியும் வச்சுக்கிட்டு. அடே 5 வருஷத்துக்கு பிறகு இவன் சொல்லபடி நடக்குதா இல்லையாண்டு இவனை கட்டி போட்டுக்கிட்டு ரூம்ல அடைச்சு போட்டு சோறு போட்டு அவனை காப்பாற்ற முடியும். அதனால என்ன சொல்லுவான்? 5 வருஷத்துக்கு பிந்தி என்ன நடக்கும், 7 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடக்கும், இதுதான் சொல்லுவானே தவிர இப்ப என்ன நடக்குது, ஸ்டில் என்ன, இப்ப என்ன நான் கையில வச்சிருக்கிறேன் அவனுக்கு சொல்ல இயலாது. இது மொத்தமா எண்ணி சொல்றான்னு கேளுங்க. ஒரு மகான கூட டிப்பாட்டுங்க, அப்படி பார்த்து விட்டு மொத்தம் இத்தனை பேர் தான் இருக்கான்னு எண்ணி சொல்லணும். நாங்க எண்ணி பார்ப்போம், கரெக்டா இருக்கணும். அதுக்கு வருவானா? அதுக்கு வர மாட்டான். ஏன்? எல்லா பயிலுமே என்ன பண்றான்டா, மகான் சொல்லி ஆர்வம் சொல்லி நாளைக்கு நடக்கிறத சொல்ற, நாளை கழிச்சு நடக்கிறத சொல்றாங்க. இத்தனை அம்பூட்டு பயில எதை சொல்லுவான்? கண்ணுக்கு முன்னாடி உள்ள ஒரு மறைவான விஷயத்தை செவத்துக்கு பின்னாடி யார் நிக்கிறா சொல்றான், அதை சொல்லு பார்ப்போம். இந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி எத்தனை பேர் நிக்கிறான்னு சொல்லு பார்ப்போம். சொல்ல இயல, எவனுக்கும் சொல்ல இயல. அப்ப பிரார்த்தனை இது போய் தானே. இதை சொல்ல முடியல, நீ என்னடா என் பொண்ணுக்கு யார் மாப்பிள்ளைன்னு சொல்ற, எத்தனை வயசுல கல்யாணம் ஆகும்லாம் சொல்லுவான். ஏன்? எவன் செக் பண்றது, எவன் வச்சுக்கிறது இதெல்லாம்? இவன் சொல்லிட்டு காசை வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். அப்ப நீங்க என்ன விளங்கனே? பார்க்கிற திறன். ஒரு மனிதன் நீங்கள் என்ன பார்ப்பீர்களோ அதைத்தான் மகானும் பார்ப்பான். இறைவன் மாத்திரம்தான் அனைத்தையும் ஊடுருவி பார்ப்பவன். இப்படி நம்பணுமா இல்லையா? அதே மாதிரி கொடுக்கிறோம். புரிஞ்சுக்கிறக்கா சொல்றேன். என்ன, இறைவனை நம்ம ஒழுங்கா விளங்கல, கோளாறுதான். எல்லா பிராடு பித்தலாட்டம் நடக்கிறதுக்கு, மதத்தின் பெயரால் சுரண்டல் நடக்கிறதுக்கு, எல்லா மதங்களையும் இந்த சாமியார்களுடைய ஆதிக்கம் அதிகமா போய் முஸ்லிம்கள் வரைக்கும் அதிகமா போய் மானம், கற்பு, செல்வம் எல்லாத்தையும் இழந்து கேவலப்பட்டு போறதுக்கு என்ன காரணம்? கடவுள்னா யாரு, மனுஷன்னா யாரு, இதை நீ விளங்கவே இல்லை. இதை விளங்கினால் நமக்கு நிம்மதி. ஆன்மீகத்துக்கு ஆன்மீகம் ஆயிடுச்சு, சுயமரியாதைக்கு சுயமரியாதை ஆயிடுச்சு. ரெண்டையும் ஒரு சேர காப்பாத்துறது எங்க இருக்குது? கடவுள்னா யாரு, மனுஷன்னா யாரு, இதை புரிஞ்சுக்க. ஒரு கொடுக்கக்கூடிய தன்மை. நீங்களும் கொடுப்பீங்க, அல்லாவும் கொடுப்பான். நீங்க கொடுப்பீங்களா இல்லையா? ஒரு நாள் எதை கேட்டா கொடுப்பீங்க இல்லங்க? பேனா கேட்டா பேனா கொடுப்பீங்க, 50 ரூபா கேட்டா 50 ரூபா கொடுப்பீங்க. கொடுக்குதல் என்கிற ஒரு தன்மை உங்கள்கிட்ட இருக்கு, ஏன்ட்டு இருக்குது, அல்லாஹ்விடத்திலும் இருக்கிறது. அல்லாஹ் கொடுக்கிறது எப்படி, நம்ம கொடுக்கிறது எப்படி? ரெண்டு ஒண்ணா? ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு. நம்ம கொடுக்கிறது எப்படி கொடுப்போம்? நம்ம என்கிட்ட நீங்க 100 ரூபா கேட்கறீங்கன்னா பாக்கெட்ல 100 ரூபா இருக்கணும் முதல்ல. நீ எடுக்கணும், எடுக்கிற நீ பார்க்கணும், நான் நீட்டணும், நீனும் கையை நீட்டணும். இது உன் கைக்கு பாஸ் ஆகணும், உனக்கு எனக்கு தெரிகிற மாதிரி. இப்படித்தான் கொடுக்க இயலும். எப்படி கொடுக்க இயலாது? 100 ரூபா தானே வேணும், இப்ப பாக்கெட்ல பாரு 100 ரூபா இருக்கும், அப்படி சொல்ல இயலுமா? நீங்க என்கிட்ட 100 ரூபா கேட்கறீங்க, 100 ரூபா தானே வேணும், தந்தாச்சு போ, எங்க பாக்கெட்ல இருக்கு பாடுறா. அப்படி ஒரு பயில தர சொல்லு பார்ப்போம். 100 ரூபா தர்றாங்க, எப்படிதான் தரையல? என்னத்தை கொடுக்கறதா இருந்தாலும் சரி. பேனா கேட்கிற, என்கிட்ட பேனா இருக்கு, நீ பேனா கேட்கறீங்க, இந்த பேனாவை நான் எப்படி தரையணும்? இப்படித்தான் தரையணும். பாக்கெட்ல பேனா இருக்குது, பேனா கேட்கறீங்க, சரி தந்தாச்சு போ, எங்க பாக்கெட்ல இருக்கு, இப்படி தரையலுமா? இப்படி தரையலாது. எவனும் தந்தது கிடையாது. எந்த மகானவன கூட்டிட்டு வா, நீ புதுசா உண்டாக்கலாம் தர வேணாம்டா. நான் உன்கிட்ட தர்ற பொருளை நீ இந்த மாதிரி திருப்பி தான் பார்ப்போம். நீ புதுசா கையில மட்டும் உண்டாக்கி தர வேணாம். நீ மகானெல்லாம் வரிசையா நிப்பாட்டு, நான் இந்த பேனா கொடுக்குறேன். இந்த பேனாவை அவர் என்ன செய்யணும்? அவர் அங்கிருந்து உனக்கு பாஸ் பண்ணணும். எப்படி பாஸ் பண்ணணும்? எப்படி வருதுன்னு தெரியாம பாஸ் பண்ணணும்.
நீட்டக்கூடாது. அவர் யாருக்கு நினைக்கிறாரோ அந்த பேனா அவர் பாக்கெட்டு போயிடணும். இப்படி அவன் ஒரு பைய கொடுக்கட்டு நான் ஒத்துக்கிறேன் மகாண்டு. எவனா கொடுப்பானா? எவனாலையும் கொடுக்க இயலாது. அப்ப எப்படி கொடுக்க? நம்ம கொடுக்குற எப்படி இருக்கணும்? நம்மள்ட்ட அந்த பொருள் இருக்கணும். அது எப்படி நமக்கு நம்மள்ட்ட இருந்து எப்படி வெளியேறுதுங்கிறது உலகத்துக்கு தெரியும். அது இன்னொருத்தனுக்கு எப்படி பாஸ் ஆகுதுங்கிறது உலகத்துக்கு தெரியும். இப்படித்தான் கொடுக்க இயலும் மனுஷனால். இறைவன் எப்படி கொடுக்கறான்? இறைவன் நீங்க கேட்கல, என்னைக்காச்சும் இறைவன் அப்படி நீட்டி கையை நீட்டி இந்தா 1000 ரூபாய் கட்டு வச்சுக்க, இப்படி யாருக்கா அல்ல தந்தானா? இறைவன் எத்தனை பேர் கோடீஸ்வரன் ஆக்கி இருக்கிறான். நேற்று வரைக்கும் மாடு மேய்ச்சிட்டு இருப்பான். படிக்கும் போது அதுக்கு லாயக்கு இல்லைன்னு வாத்தியார் சொல்லியிருப்பாரு. மாடு மேய்க்க கூட லாயக்கு இல்லைன்னு. இப்ப பார்த்தா பெரிய கோடீஸ்வரனா இருப்பான். எப்படிடா கோடீஸ்வரனா போன? அல்லாஹ் எப்படி இருந்தான்? கூரை புதுர் தந்தானா? அல்லாஹ் தருவான். இறைவன் எப்படி தருவான்? இறைவன் தருகிற எதுவுமே எப்படி தர்றான்னு தெரியாம தான் தருவான். நம்ம வாட்டுக்கு போய் இறைவன் கேட்டு போயிருவோம். பார்த்தா மடமடமடண்டு அப்படி பல விதங்கள்ல வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். இவன்லாம் எப்படி பணக்காரனா போனா? கையெழுத்து போட தெரியாது, கை நாட்டு பேர் வழி. இவன்லாம் முன்னேறுவான்னு நம்ம நினைச்சு பார்த்தோமா? அப்படின்னு சொல்றவன்லாம் என்னருவான்? கோடீஸ்வரன் ஆயிருவான். எப்படி வந்தா இவன்லாம்? அப்ப இறைவன் தான் கொடுக்கிறான். இறைவன் எப்படி கொடுப்பான்னு கேட்டா, எப்படி கொடுக்கிறோம் என்று தெரியாமல் அவன் கொடுப்பான். இது இறைவன் கொடுக்கக்கூடிய தன்மை. இந்த மாதிரி ஒரு மனுஷன் கொடுக்கிறான்னு நீ நினைச்சேன்னா அவனை நீ கடவுளாக்கிட்ட. ஒரு இறைவன் நீ நம்பலன்னு அர்த்தம். கடவுள் மாதிரி நீ ஆக்குற. உனக்கு நோய் இருக்குது. நோய் இருந்தோன்னு என்ன பண்ற? டாக்டர் போற. டாக்டர் என்ன செய்வார்? உனக்கு சரியான வயிற்று வலிக்கிற, வயிற்று வலி தானே, சரியா போச்சு போ அப்படி சொல்லுவாரா? அவர் எல்லாம் டெஸ்ட் பண்ணுவாரு, அதை வச்சு பார்ப்பாரு, உன்ட கேள்வி எல்லாம் கேட்பாரு. அதுக்கப்புறம் மாத்திரையை தருவாரு, இன்ஜெக்ஷனை ஏத்துவாரு. மாத்திரை உள்ள போகும், இன்ஜெக்ஷன்ல ஏத்துன மருந்து உள்ள போகும், அது வேலை செய்யும். இப்படித்தான் உனக்கு குணம் தருவாரு. அல்லாட்ட முறையிற யாரெல்லாம் வயிற்று வலி, உடனே வானத்திலிருந்து ஊசி வருமா? உன்னை வந்து அல்ல குத்துவான கையில. நீ இறைவன்ட்ட பெட்டிஷனை போட்டா அது மருந்து எப்படி வருதுன்னு தெரியாது, எப்படி குணமாகுதுன்னு தெரியாது. அப்படி யாரோ வாங்கிட்டு போன மாதிரி தெரியும், வயிற்று வலி போயிடும். போயிருக்கா இல்லையா? அப்ப இறைவன் நமக்கு நோய் நிவாரணத்தை தர்றான்னு சொன்னா எப்படி தருவான்? எப்படி தர்றான்னு தெரியாமல் தருவான். எப்படி கொடுக்கிறான்னு தெரியாமல் தருவான். மனிதன் மூலமாக சில காரியங்கள் நடக்குதுன்னா எப்படி நடக்குதுன்னு தெரியும் விதமாகத்தான் தர முடியும். இப்படித்தானே தரையாலே. நீ என்ன பண்ற? நாகூர்ல போய்கிட்டு நாகூர் ஆண்டவரே தாண்டு கேட்கிற. நீ கேளு, நீ நல்லா கேளு, தப்பே இல்ல. நீ நாகூர் தர்காவுல போய் கேளு. எப்ப நீ கேட்கலாம் தெரியுமா? நீ கேட்ட உடனே அப்படி ஒரு கை நீளணும். அப்படியே கபூரை ஒட்டச்சிட்டு செய்யணும், ஒரு கை அப்படி வரணும். 1000 ரூபாய் கட்ட ஒரு கையில வச்சிருக்கணும். இந்தா நல்லா போய் கேளு. ஏன் மனுஷன் தர்ற மாதிரி தான் வாங்கிட்டு போ. அது கண்ணுக்கு தெரிகிற மாதிரி தான் தர்றாரு அவரு. மிஷின்ல போய் கேட்கலாமே. நீ இவன் என்ன கேட்கறதுங்கிற? ஏடிஎம் மிஷின்ல போய் கேட்கலாமே. அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா ஏடிஎம் கார்டை போட்டு உரசுனா எவ்வளவு வேணும்னு கேக்கு. 40,000 வேணும்னா 40,000 வருமே. அடே உனக்கு அப்படி தெரிகிற மாதிரி தந்தா எவன்ட்ட வேண்டாலும் போய் கேளு. மிஷின்ல போய் கேளு, ராமசாமிகிட்ட கேளு, கந்தசாமிகிட்ட கேளு, செத்து போன ஆள்கிட்ட கேளு, பொழைச்சவன்ட்ட கேளு. என்ன செய்யணும்? அவன் தர்றது உனக்கு தெரியணும். அப்படி தந்தானா போய் கேளு. நாகூர்லயும் போய் கேளு, எங்க வேண்டாலும் போய் கேளு. நீ தாண்டு கேட்ட உடனே இந்தா பிடிச்சுக்க அப்படி தந்தா நீ போய் கேளு. நீ என்ன நினைக்கிற? இறைவன் எப்படி தருவானோ அப்படி தருவார்னு நினைக்கிற. நாகூர்ல கேட்கிற அவர் உனக்கு செல்வத்தை எப்படி தருவாரு? கூரையை பொறுத்து தரமாட்டாரு, கையை நீட்டிட்டு தரமாட்டாரு. வேற எப்படி தருவாரு?